சுரா கைட் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். ஆல்சோ அவைலபிள் ஆன் அமேசான், பிளிப்கார்ட் அண்ட் surabooks.com. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. இந்த 7ஆம் கட்ட வாக்குப்பதிவு வந்து வாரணாசியில வந்து இப்போ ஜூன் 1ஆம் தேதி துவங்கிருக்கு சார். அதற்கான உங்க சைட்ல வந்து என்ன மாதிரி எல்லாம் ஏற்பாடுகள் பண்ணியிருக்கீங்க? தினமலர் வாசகர்களுக்கு முதல்ல நான் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வாரணாசியில் 7வது கட்டமாக தேர்தல் இங்கே நடக்க போகுது. ஜூன் 1ஆம் தேதி இங்கே தேர்தல். இதற்கு இங்கே இப்போ ரொம்ப சவாலான விஷயம் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா, இப்போது நார்த் இந்தியா ஃபுல்லாக ஹீட் வேவ் போயிட்டு இருக்குது. ஸோ மற்ற ப்ரிப்பரேஷன்ஸ் எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கிற கைட்லைன்ஸ் படி மற்ற எல்லா செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ், ட்ரைனிங், அப்புறம் அந்த ஸ்ட்ராங் ரூம் அரேஞ்ச்மெண்ட்ஸ், கவுண்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அது எல்லாமே இங்கே பண்ணியாச்சு. வாக்காளர்களை ஓட்டுச்சாவடி வரைக்கும் வர வைக்கிறதுக்கான ஒரு பெரிய எங்களுக்கு சேலஞ்சாக சவாலாக இருக்கக்கூடியது வந்து ஹீட் வேவ். ஸோ அதை மனசில் வச்சுட்டு அதுக்கான தயார் நிலையும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். உதாரணமாக இப்போ அந்த போலிங் பூத் எல்லாத்துலேயும் அந்த ஷேட்ஸ் கொடுக்கறது, அதுக்கான பந்தல், அப்புறம் அவங்க வர்றவங்களுக்கு குடிநீர் வசதி, இது வந்து இன் அடிஷன் டு மற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் போக அது இல்லாமல் இந்த வசதிகள் எல்லாம் அவங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். மாடல் பூத்ஸ் இங்கே வந்து நிறைய மாடல் பூத்ஸில் அடிப்படையான வசதிகளை தாண்டி அங்கே வந்து க்ரச் இருக்கும், மற்ற வசதிகளும் இருக்கும். அந்த மாதிரியான மாடல் பூத்ஸும் இங்கே வந்து பண்ணுறோம். போலிங் பார்ட்டி இங்கேருந்து போகிறது இப்போ தமிழ்நாட்டு முறையில் இங்கேயும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இங்கே போலிங் பார்ட்டி ஒரு நாள் முன்னாடி இங்கே வந்து இவிஎம்ஐ வாங்கிட்டு அவங்க அந்தந்த பூத்துக்கு வந்து போவாங்க. ஸோ அதுவும் ஒரு சவாலான விஷயம் எங்களுக்கு. ஏன்னா இவ்வளோ மேன் பவரை நீங்கள் மொத்தமாக ஹெட் குவார்ட்டரில் இருந்து அந்தந்த போலிங் பூத்துக்கு அனுப்புறது, அது இந்த ஹீட் வேவ் கண்டிஷனில் இதை பண்ணிகிட்ருக்குறோம். ஆல்சோ மெடிக்கல் டீமையும் அண்ட் மெடிக்கல் கிட்டும் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நாங்கள் வந்து கொடுக்குறோம். அந்த மெடிக்கல் கிட்டில் வந்து இந்த ஹீட் வேவ் சம்மந்தப்பட்ட பேசிக் ஃபஸ்ட் எய்டு மெடிசின்ஸ் எல்லாம் அண்ட் ஓஆர்எஸ் பேக்கெட்ஸ் அதெல்லாம் இருக்கும். அதை தாண்டி ஒருவேளை யாருக்காவது ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் உடனே அவங்கள அட்டன் பண்ணுறதுக்கு பேராமெடிக்கல் டீம்ஸும் மொபைலில் இருப்பாங்க. அன்னைக்கு அவங்கள உடனடியாக அவங்களுக்கு என்ன மருத்துவ தேவையோ அதை செய்கிறதுக்கு வந்து இருக்கிறாங்க. செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சென்சிட்டிவிட்டியை பொறுத்து படிநிலையான செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸும் கொடுக்குறோம் நாங்கள். வாரணாசியை பொறுத்தளவுக்கு இந்த முக்கியமான ஓட்டுச்சாவடிகள், பதட்டமான ஓட்டுச்சாவடிகளுக்கு எந்த மாதிரி ஏற்படுது? கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த வேலையை வந்து நாங்கள் ஆரம்பிச்சிடுவோம். அப்போ வந்து எதெல்லாம் இந்த மாதிரி சென்சிட்டிவான பூத்ஸாக இருக்க முடியுது அப்படிங்கிறது போலீஸ் ஆஃபீஸர்ஸ், அப்புறம் மாவட்டத்தை வந்து செக்டர் வாரியாக பிரித்து அந்த செக்டருக்கு ஒரு ஆஃபீஸர் போட்டு அது அவங்க மூலமாக வந்து அதை அசஸ் பண்ணுவோம். அப்படி அசஸ் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் அங்கே நடந்தது, இதுக்கு முன்னாடி ஏதாவது எஃப்ஐஆர் எழுதப்பட்டிருக்கா இல்லையா, அந்த இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துட்டு அது போக புதுசான டெவலப்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, புது லா அண்ட் ஆர்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லை மற்ற பொலிட்டிக்கல் சென்சிட்டிவிட்டி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன புது டெவலப்மெண்ட்ஸோ அதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணி நாங்கள் போலிங் பூத்தை வந்து செக்ரிகேட் பண்ணுவோம். அதெல்லாம் கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷன்ஸ் அப்படின்ட்டு அதை பிரிச்சுட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லாமல் அங்கே வந்து சென்ட்ரல் பேராமிலிட்ரி ஃபோர்ஸ், வெப்காஸ்டிங்னு சொல்லக்கூடிய நேரடி ஒளிபரப்பு, அன்னைக்கு அந்த பூத்துக்குள்ளே என்ன நடக்குதோ அது எல்லாமே நேரடியாக வந்து எலெக்ஷன் கமிஷன்லேயும் சரி இல்லை சிஇஓ ஆஃபீஸ் ஸ்டேட் லெவல்லையும் சரி அவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் வந்து மானிட்டர் பண்ண முடியும் அந்த பூத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்சர்வர்ஸ் இங்கே ஒவ்வொரு தொகுதிக்கும் வந்திருக்க அப்சர்வர்ஸ் வந்து மைக்ரோ அப்சர்வர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு பூத்துக்கும் வந்து அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், அவங்களும் அங்கே நடக்கிற நடவடிக்கையின் மேலே வந்து ஒரு வாட்ச் வச்சுருப்பாங்க. ஒரு சென்டர்லையும் வீடியோகிராஃபிக்கான அந்த இதுவும் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் வந்து போல் டேக்கு அந்த சென்சிட்டிவிட்டியை கம்மி பண்ணுறதுக்கு நாங்கள் எடுக்கிற நடவடிக்கைகள். இது இல்லாமல் அந்த 6 மாதத்துக்கு முன்னாடி அசஸ் பண்ணுறதை வச்சு அதுக்கு என்ன காரணம், அந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவிட்டிக்கு என்ன காரணம், யாராவது அதில் இப்போ கிரிமினல் எலிமெண்ட்ஸோ ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸோ அதில் இன்வால்வ் ஆகியிருந்தால் அவங்களுக்கு வந்து ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் அவங்களுக்கு எகென்ஸ்டாக என்னென்ன எடுக்கணுமோ அந்த
வேலையெல்லாம் வந்து கடந்த 6 மாசமா வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், அது இல்லாமல் போல் டே மெஷர்ஸ், அந்த செக்யூரிட்டியை வந்து பீஃப் அப் பண்ணி இந்த இந்த கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷனுக்கு எங்களோட எல்லாருடைய கவனமும் அங்கே வந்து செக்யூரிட்டி அண்ட் பீஸ்ஃபுல் அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கிறதுக்கான எல்லா தயார் நிலையில் இருக்கிறோம். மாவட்ட நிர்வாகம் வந்து 100% வாக்குப்பதிவுக்கு எவ்வளவு முயற்சிகள் பண்றாங்க. ஆனா அந்த 7 கட்ட தேர்தலையும் வாக்கு சதவீதம் வந்து மிக மிக ரொம்ப குறைவா இருக்கு. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இதனால பொதுவாக இப்போ வாக்கு பதிவை பார்த்தோம்னா ஒரு கன்சிடரபிள் பாப்புலேஷன், இப்போ இங்கே வந்து நாங்கள் கிராமத்து லெவலில் எடுத்த சர்வேல என்ன தெரிய வருதுன்னா, இங்கேருந்து முன்னாடி ரொம்ப முன்னாடி இருந்து வெளியூரில் வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போது டெல்லி, மும்பை, பஞ்சாப் அந்த மாதிரி இடங்கள்ல வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து இப்போ அங்கே எங்கே இருக்கிறாங்களோ ஓட்டு போடுறதுக்காக இங்கே வந்துட்டு போகிற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு. ஸோ அவங்க பேரை நீக்கினாலும் அவங்க குடும்பம் இங்கே இருக்கிறதால அவங்க வந்து அதுக்கு வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 25% வந்து 25லேருந்து 30% இந்த மாதிரி வெளியில் இருக்கிறாங்க. இது இல்லாமல் இந்த தடவை அதனாலேயே ஸ்பெஷலாக வந்து இங்கே ஒரு கால் சென்டர் மூலமாக அவங்க எல்லாரையும் நாங்கள் காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணோம். அவங்கள திரும்ப இங்கே ஓட்டு பதிவு அன்னைக்கு அவங்க வந்து அவங்க ஓட்டு கொடுக்குற மாதிரி பர்சுவேட் பண்ணிட்டு இருக்கிறோம். இது இல்லாமல் சில விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ வெளியூர்ல இருந்து இங்கேருந்து திருமணமாகி வெளியில் போகிறவங்க, வெளியில இருந்து வர்றவங்க, இப்போ வாரணாசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே இப்போ கண்டோன்மெண்ட் ஏரியா இருக்குது, பிஹெச்யூ இருக்குது, பிஎல்டபிள்யூ அந்த லோகோமோட்டிவ் ஒர்க்ஸ் ஃபேக்ட்ரி இருக்குது. இங்கெல்லாம் டெம்பரரியாக வந்து தங்குறவங்க, அவங்க இடமாற்றுதல் ஆகி போகிறப்போ வெளியில் போயிடுவாங்க. நிறைய பேர் வெளியூர்ல இருந்து வந்து இங்கே தங்குறவங்களும் இருக்காங்க. நிறைய சத்திரங்கள்ல அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே எங்களுக்கு ஒரு சவாலான விஷயம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இப்போ பீக் சம்மரில் அவங்கள போலிங் பூத்துக்கு வர வைக்கிறதுக்கும் ஒரு சவாலான விஷயம்.